Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். எரிபொருள் இருப்பு, விநியோகம் உள்ளிட்டவை குறித்தும் பிரதமர் மோடி ஆலோசிக்க வாய்ப்பு என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி நாளை ஆலோசனை மேற்கொள்ளவிருக்கிறார். எரிபொருள் இருப்பு, விநியோகம் உள்ளிட்டவை குறித்தும் பிரதமர் மோடி ஆலோசிக்க வாய்ப்பு என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. போர் சூழல் பாதிப்புகளின் தாக்கத்தை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து காணொலியில் ஆலோசிக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கவியரசன். கவியரசன், விவரங்களை வழங்கலாம். ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிப்ரவரி 28 போர் தொடுத்தாங்க. இன்னும் 2 நாட்கள் ஆச்சு அப்படின்னா 1 மாசமாக போது இந்த போர் தொடங்கி. இந்த சண்டையால மிக முக்கியமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது உலகத்தினுடைய எரிபொருள் மற்றும் எண்ணெய் ஏற்றுமதி. இது ரெண்டும் பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்கு. அதற்கான காரணம் நமக்கெல்லாம் தெரியும். இது பெரிய விளைவுகளை எல்லா நாடுகள்லையும் ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்திலையும் பெட்ரோல் டீசல் அந்த விற்பனையிலையும் உலகம் முழுவதும் பெரிய பாதிப்பை இது ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியாவில் அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசமாக போது போர் தொடங்கி ஹார்முஸ் ஸ்ட்ரைட் மூடப்பட்டிருக்கிறதுனால எண்ணெய் எரிவாயு போக்குவரத்து சரியா நடக்கல. ஆனா அதை நம்ம அந்த நாட்டோட பேசி கப்பல்களை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வர வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழல்ல தான் சமீபத்துல இந்த மேற்காசிய போர் நிலவரம் குறித்து ஆலோசிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை மத்திய அரசு நடத்தினாங்க. அதுல இப்ப என்ன நிலவரம் அப்படிங்கறதெல்லாம் பேசப்பட்டது. முக்கியமாக நம்ம கிட்ட என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் நம்ம எடுத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு இருப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்போது மாநில முதலமைச்சர்களோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளைக்கு காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்த இருக்கிறாங்க. இந்த ஆலோசனையில இதுவரைக்கும் எரிவாயு பிளஸ் அந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்காக அல்லது ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறிய பாதிப்பை சரி செய்வதற்காக மத்திய அரசு என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க முதலமைச்சர்கள்ட்ட விளக்கி சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல இதை சரி பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், இதுக்கு நாங்க இந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கிறோம், அதை மாநிலங்கள்ல எப்படி அமல்படுத்துறது அப்படிங்கிறத பத்தியும் பிரதமர் மோடி அவர்கள் மாநில முதலமைச்சர்கள்ட்ட பேசுவாங்க அப்படின்னும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஏன்னா நாடு முழுவதும் பார்க்கும்போது மத்திய அரசு சொல்லக்கூடிய அறிவுறுத்தல்களை மாநில அரசு செயல்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிறதுனால அது எப்படியான அறிவுறுத்தல், அதை எந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், நடைமுறையில என்னெல்லாம் சாத்தியம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் பிரதமர் அவர்கள் மாநில முதலமைச்சர்களோடு ஆலோசனை நடத்துவார் அப்படிங்கிறது தெரிய வருது. அதே போல மாநில முதலமைச்சர்கள்ட்ட ஏதாவது அந்தந்த மாநிலங்களுக்கு தனிப்பட்ட தேவைகள் ஏதேனும் இருந்தால் அது பத்தி அவங்க பிரதமர்கிட்ட கோரிக்கை விடுப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி கவியரசன்.